சூர்யா சார். வாங்க இன்ஸ்பெக்டர். சார், கோர்ட்டு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி மரியா தப்பிச்சிட்டா சார். அது மட்டும் இல்ல, என்னோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தப்பிச்சிருக்கா. அவ இங்கதான் வந்திருக்கணும். இங்க எதுக்கு வரா? அவ கையில துப்பாக்கி வேற இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா மரியா மாரிய குறி வச்சுதான் தப்பிச்சு வந்திருப்பான். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஃபங்க்ஷனை நடத்துங்க. சரி இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள்ஸ் வாங்கம்மா. வாங்க வாங்க. ஓட விட்டுட்டு தேடுங்க. ஸ்ரீஜா, நீயும் பார்வதி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஏம்மா யோசிச்சுட்டு இருக்க? போய் ஆசீர்வாதம் வாங்கு. வேண்டாம். இல்ல சூர்யா, யாராவது என் பக்கத்துல வந்தீங்க, நான் இவளை கொன்னுருவேன். ஐயோ, வேண்டாம், சொன்னா கேளு. மாரி. சூர்யா, என்னாச்சு சூர்யா? இருங்க. மாரி, தள்ளி போங்க, தள்ளி போங்கன்னு சொல்றேன்ல. ஆஹா, மரியா ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறோம் தான் சொன்னமே. அதுக்குள்ள இவளை யார் தப்பிச்சு வர சொன்னது? மரியா, வேண்டாம் மரியா. மாறி ஒண்ணும் பண்ணிராத. துப்பாக்கியை கீழே போடு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்த்துக்கிறதா? இவளை நான் கொன்னே தீரணும். மரியா, நீ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க கூடாது. ஒழுங்கா துப்பாக்கி கொடுத்துட்டு சரண்டர் ஆகு. சரண்டரா? நானா? இவளை கொன்னுட்டு தான் நான் சரண்டர் ஆவேன். எப்படியோ சுட்டா சரி. மரியா, ஆ? கொஞ்ச நாள் என்னோட பொண்ணா இருந்திருக்கிறேன். மனசு மாறிடுவாளா? உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்ணை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. அவளை விட்டுடு. என்னோட சொத்தை எல்லாம் உன் பேருக்கு மாத்தி கொடுத்துடுறேன். ஏய், யாருக்கு வேணும் உன் சொத்து? நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஆள் மாறாட்டம் செஞ்சு உன் வீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிறியா? நான் சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரல. மாரியா பழி வாங்க தான் வந்தேன். என் அக்காவோட சாவுக்கு காரணமான இந்த மாரியா பழி வாங்காம விட மாட்டேன். நீ என்ன சொல்ற மரியா? உன் அக்காவோட சாவுக்கு மாறி காரணமா? அப்போ உன் அக்கா யாரு? இந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இந்த மாரியால அநியாயமா நெருப்புல எரிஞ்சு கரியா போனாலே ஜாஸ்மின். அவதான் என் அக்கா. நான் ஜாஸ்மினோட தங்கச்சி. சூர்யா, அமைதியா இருங்க. மரியா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. சொன்ன கேளு. முதல்ல துப்பாக்கியை கீழே போடு. ஆமா, மரியா. போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு. ஆமா. மாட்டேன். என் அக்கா சாவுக்கு காரணமா இருந்த இந்த மாரியா பழிவாங்க கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நான் விட மாட்டேன். மரியா வேண்டாம். இங்க பாரு, ஒழுங்கா துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடு. இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது. ஃபோர்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரு வந்தாலும்
மாரிய என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. மரியா நோ சூர்யா, வந்தா சுற்றுவேன். சுடவா? நோ நோ மரியா மரியா வேண்டாம் 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 மரியா, அவளை விட்டுரு. அம்மா தாயே, உன் கோவில்ல வந்து இவ்ளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்காளே, நீ பாத்துட்டு இருக்கியே. மாரியை எப்படியாவது இவகிட்ட இருந்து காப்பாத்து. அம்மா தாயே, என் மகளை காப்பாத்து. இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச என் மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. யாரும் கிட்ட வராதீங்க. மரியா, ஆ, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். துப்பாக்கியை கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடு. ஆமா மரியா, சிஸ்டர் சொல்றதை கேளு மரியா. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. நோ, சொன்னா கேளு. நான் சரண்டர் ஆக மாட்டேன். இந்த மாரிய சாகடிக்காம நான் சரண்டர் ஆக மாட்டேன். கன்ஃபார்மா சுட்டுருவான். சுற்றுவேன் சுற்றுவேன்னு சொல்றாளே தவிர சுடாம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றா? மாரிய சுட்டு தொலைக்க வேண்டியது தானே. சுட்டுட்டு அவளை ஈஸியா உன்னால தப்பிச்சிட முடியாது. வேண்டாம் மரியா, சொல்றது கேளு. மாரிய விட்டுரு. ஐயோ, இவ சுடவே மாட்டேங்கிறாளே. அவ பக்கத்துல யாராவது போனா மாரிய சுற்றுவா. நாம மாரிய காப்பாத்த போற மாதிரி பக்கத்துல போவோம். மரியா மாரிய சுட்டு கொல்லட்டும். நமக்கும் எல்லா பிரச்சனையும் தீரும். மாரி, மரியா, நான் சொன்னா நீ கேப்பல்ல? மாரிய ஒண்ணும் பண்ணிடாத. அவளை விட்டுடு. ஆண்டி நில்லுங்க. மரியா, நான் சொல்றது கேளுமா. சுட்டுடாத, சுட்டுடாத. கிட்ட வராதீங்க, அப்புறம் நான் சுற்றுவேன். ஆண்டி, நான் சொல்றது கேளு. அம்மா அங்கேயே இருங்க. நீ இருப்பா. அம்மா வேண்டாமா, அவசரப்படாதீங்க, அங்கேயே இருங்க. மரியா, வந்தீங்கன்னா நான் மாரிய சுற்றுவேன். வராதீங்க. மரியா, மரியா, நான் சொல்றது கேளு. அம்மா வேண்டாமா வேண்டாமா, அங்கேயே இருங்கம்மா. சூர்யா, அவ சும்மா மிரட்டிட்டு இருக்கா. நீ பயப்படாதப்பா. மாரிக்கு ஒண்ணுமே ஆகாது. மரியா, நான் சொன்னா நீ கேப்பல்ல? மாரிய விட்டுடுமா, அது உனக்கு தான் நல்லது. வேணா ஆண்டி, கிட்ட வராதீங்க, அப்புறம் நான் மாரிய சுற்றுவேன். வேண்டாமா. ஐயோ மரியா, வேண்டாம் மரியா, மரியா சுட்டுடாத. நான் சொல்றத கேளு. வேணாம் வேணா மரியா, ஆண்டி, வேணாம் சுட்டுடாத. அம்மா வேண்டாமா, போகம்மா. வராதீங்க ஆண்டி, கிட்ட வராதீங்க. வந்தா சுற்றுவேன். பின்னாடி போங்க. வேண்டாம் மரியா. மரியா, மாரிக்கு என்னாச்சு? மாரி, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ. ஐயோ.
ஹஸ்பண்ட் சார், ஐயோ சிஸ்டர் தள்ளியா நின்னுங்க, நம்மள போடுற போது. அம்மா மரியாவை பாம்பு குத்திடுச்சு. அப்படியா? ஐயோ சிஸ்டர், மரியா சாட்சிதான் சிஸ்டர். என்னாச்சுன்னு தெரியலையே. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, மரியா செத்துட்டா. அவ பண்ண தப்புக்கும் பாவத்துக்கும் அந்த கடவுளே அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. சிஸ்டரை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாம் இதுதான் கதி. கான்ஸ்டபிள்ஸ் வாங்க, வந்து தூக்குங்க. நீங்க தோக்க மாட்டீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை தோக்க விட மாட்டேன். நீங்க மட்டும் இல்ல, நானும் ஜெயிக்கணும். என் அக்கா ஜாஸ்மினை கொண்ட அந்த மாரிய நான் பழி வாங்காம விட மாட்டேன் ஆண்டி. ஜாஸ்மின் மாறி அழிக்க என் கூட என் பக்கபலமா நின்னா. ஆனா நான் அவளை இழந்துட்டேன். திரும்ப மரியா வந்து என் பக்கமா நின்னா. இப்போ நான் மரியாவையும் இழந்துட்டு நிக்கிறேன். அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு அவங்களோட அவசர புத்தியால அவங்களோட உயிரையே இழந்துட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து நான் அந்த மாரிய பழி வாங்குவேன்.
பலியான இந்த 2 உசுருக்கு பதில் சொல்ற விதமா இன்னும் 10 நாள்ல மாரியையும் அவ வயித்துல இருக்கிற அந்த தேவியையும் நான் கொன்னு இவங்க சாவுக்கு பழி தீப்பேன். இது சத்தியம். போடுங்க சிஸ்டர் அவளை. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் மாரிய பழி வாங்குறதுக்கு எனக்கு துணையா இருந்து இப்படி அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் அந்த மாரிய சாகடிக்கணும். தாரான்னு கூப்பிட்ட குரல் கேட்டுச்சே. அந்த அந்த குரல் தேவியோட குரல் மாதிரி இருந்துச்சு. இது இது அந்த தேவியோட குரலே தான். ஏய், எங்க இருக்க? உன் கண்ணுல மரண பயம் தெரியுது. சாகர நாள் தெரிஞ்சிட்டா வாழற நாள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ நீ அந்த நரக வேதனையை தான் அனுபவிச்சிட்டு இருக்க. அது கூட உன் கண்ணுல நல்லா தெரியுது. என் மருமக மாரியையும் அவ வயத்துல இருக்கிற என்னையும் சாகடிக்க இது வரைக்கும் நீ என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்துட்ட. ஆனா எதுவுமே நடக்கல. என்னைக்கு நான் என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டேனோ அந்த நாள்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நீ என் மருமக மாறிக்கிட்ட தோத்துக்கிட்டு தானே இருக்க. இதுக்கு மேலேயே உன்னால அவளை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? என் மருமக மாறிய அழிக்க உனக்கு துணையா முதல்ல ஜாஸ்மின் வந்தா. என்ன ஆனா? நெருப்புல எரிஞ்சி கறிக்கட்டையானா. அதுக்கப்புறம் அக்கா சாவுக்கு பழிவாங்க போறேன்னு ஜாஸ்மின் தங்கச்சி மரியா உன் கூட வந்து சேர்ந்தா. அவ கதையும் முடிஞ்சு போச்சு. அல்பாயுஸ்ல செத்து போன உன் கூட்டாளிங்களுக்கு துணையா அடுத்து சாக போறது நீதான். நீ சாக போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. 10 நாளோ இல்ல 15 நாளோ தான். என் மருமக வயித்துல இருக்கிற நான் பிறந்து வெளி உலகத்தை பார்க்க போறேன். உன்னை கொல்ல போறேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இனிமேதான் தண்டனையை அனுபவிக்க போற. இனிமே சந்தோஷங்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நீ சாவு பயத்துல தான் வாழ போற. என்ன நம்ப வச்சு எனக்கு துரோகம் பண்ணி சாகடிச்ச. என் மகன் சூர்யா கிட்ட போலியான அம்மா பாசத்தை காட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் இனிமேதான் மொத்தமா நீ தண்டனைய அனுபவிக்க போற. என் கையால தான் உனக்கு தண்டனை கிடைக்க போகுது. நான் தான் உன்னை கொல்ல போறேன்.
எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் உன்னை என்னைக்கோ கொண்டு இருப்பேன். ஏன் இப்ப கூட உன்னை கொல்லணும்னு தான் துடிக்கிறேன். ஆனா நீ அவ்வளோ ஈஸியா சாக கூடாது. மீதி இருக்கிற கொஞ்ச நாள் உனக்கு நரக வேதனைய கொடுத்துட்டு தான் நான் சாகடிப்பேன்.